கேது தசை நடந்தால் என்ன நடக்கும், என்ன பரிகாரம் செய்தால் அதிலிருந்து நமக்கான விமோச்சனம் கிட்டும். இந்த கேது தசை அப்படிங்கிறவர் புத்திகாரகன். இப்போ அந்த கேது அவர் இருக்க போகதா ஜோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம் இது போன்ற விஷயங்கள் ஒருவருக்கு கேதுவினால் மட்டுமே கிடைக்கக்கூடும். அப்போ அந்த கேது பகவான் தசையில் ஆன்மீக நாட்டம் அதிகமாக கிட்டும். இந்த சில பேர் சந்நியாசம் போகிறது, இப்போ புத்தரே கேது தசையில் தான் சந்நியாசம் போனதாக சொல்லப்படுகிறது. அது போன்ற விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னாக்க இந்த கேது தசையில் தான் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுக்கல அப்படின்னாக்க கண்டிப்பாக நிச்சயமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாலே கேது அப்படின்னாலே விநாயக பெருமான் வழிபாடு. சங்கடகர சதுர்த்தியில் மறக்காமல் அவருக்கு ஒரு விடலை தேங்காய் போட்டு 2 அருகம்புல்லை எடுத்துன்னு போய் சாத்தி அவரை வழிபாடு பண்ண நிச்சயமாக உங்களுக்கான விமோச்சனம் கிட்டும். இதுதான் கேது தசை உண்டான பரிகாரம்.